யார்கிட்டையும் போய் உங்களுக்கு பிடிச்ச டாப் 5 லவ் மூவிஸ் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இந்த மூவி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட இந்த மூவி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் 2K கிட்ஸுக்கும் ஒரு பிடிக்கிற மூவியா இருக்குது. இதனுடைய எண்டிங் வந்து ரொம்பவே சோகமா இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் மக்கள் கொண்டாடுற மூவியா இந்த மூவி இருக்குது. அதுதான் டைட்டானிக். இந்த மூவில இருக்கிற தெரியாத விஷயங்கள், உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத விஷயங்களை இன்றைக்கு நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எப்படியுமே தெரிய போறதில்ல. ஜேம்ஸ் கேமரோன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, உண்மையான டைட்டானிக் கப்பல்ட நீளம், அகலம், உயரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தனக்கு ஒரு செட் வேணும் அப்படின்ட்டு ஃபாக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட கேட்டிருக்காரு. அவங்களும் அதுக்கு ஓகே பண்ணிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உண்மையான டைட்டானிக் கப்பலை 1912ஆம் ஆண்டு கட்டின ஹல்டன் வுல்ஃப் நிறுவனத்துக்கிட்ட இருக்கிற மொத்த ப்ளூ பிரிண்டையும் காசு கொடுத்து வாங்கிட்டு ஃபாக்ஸ் பாஜா ஸ்டுடியோ என்ன பண்ணிருக்கா, மெக்சிகோவில் கடலோரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற 40 ஏக்கர் நிலப்பரப்பை வாங்கி டெம்பரரியா ஒரு அணையை கட்டிட்டு அதுக்குள்ள 17 கலன் தண்ணியை ஊத்திருக்காங்க. அதுக்கு மேலதான் இந்த டைட்டானிக்கோட கப்பல்ட செட்டியே போட்டிருக்காங்க. இது வெறும் எக்ஸ்டர்னல் ஷூட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காங்க. உள்ளுக்கு போனா வெறும் தகரப்பட்டியும் இருட்டுமா தான் இருக்கும். இந்த படத்தோட இன்டர்னல் ஷூட் எப்படி பண்ணிருக்காங்கன்னா, பாஜா ஸ்டுடியோக்குள்ளேயே ஒரு செட் போட்டிருக்காங்க. அதுல வந்து உண்மையான டைட்டானிக் கப்பல்ட போட்டோஸை ரெஃபரன்ஸா வச்சு அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. அதுவும் அப்படியேண்டா இன்ச் பை இன்ச்சா அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற டேபிளா இருக்கட்டும், டேபிள் கிளாத்தா இருக்கட்டும், ஸ்பூனா இருக்கட்டும், லேம்பா இருக்கட்டும், இப்படி எல்லாத்தையுமே அதே மாதிரி அச்சசலா ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. இதுல கூடுதல் தகவல் என்னன்னா, படத்தின் கிளைமாக்ஸ்ல ஜாக்கும் ரோஸும் மிதந்துட்டு வர அந்த கதவு பலகை கூட முதலா டைட்டானிக்க தேடி போகும்போது கிடைச்ச கதவு பலகைய அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. இந்த பலகை இப்பயுமே கனடால இருக்கிற மியூசியத்துல நாங்க போனா பார்க்கலாம். இந்த படத்துல ஷூட்டிங்ல நடந்த ஒரு பைத்தியகாரத்தனம் என்ன அப்படின்னா, உண்மையான கடல் தண்ணிக்கு மேலதான் இந்த செட்டை போட்டிருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள ரியல்ல வந்து டைட்டானிக் கப்பலுக்குள்ள எப்படி தண்ணி போய் கப்பலை மூழ்கடிச்சிச்சோ அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமாக்ஸ்லயும் வந்து கடல் தண்ணி எல்லாத்தையுமே திறந்து விட்டு இந்த கப்பலை மூழ்கடிக்கிறது தான் ஜேம்ஸ் கேமரோனோட ஐடியாவா இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறமா தான் உண்மையான பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. இந்த கடல் தண்ணிக்குள்ள ரொம்ப நேரமாகவே வந்து இந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணதால அவங்களுக்கு அந்த தண்ணி ஒத்துக்கொள்ளாம நிறைய நோய்கள் வருது. யூரின் இன்ஃபெக்ஷன், கிட்னி ஃபெயிலியர், காய்ச்சல், தடிமன் அப்படி போன்ற நோய்கள் எல்லாம் வருது. குறிப்பா ரோஸ் கேரக்டர்ல நடிச்ச கேட்டுக்கும் வந்து நிமோனியா காய்ச்சல் வந்து உயிர் பிழைச்சது பெரிய விஷயம். அப்படி இருக்கக்குள்ள யார் செஞ்ச நாசகார வேலையோ தெரியல, இந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு வகையான ட்ரக்கை வந்து கலந்து விடுறாங்க. அதால நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. அதுல 60 பேர் வேலை வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டே போயிடுறாங்க. ஒரு மாதிரி ஜேம்ஸ் கேமரோன் இந்த படத்தை வெற்றிகரமா எடுத்து முடிச்சிடறாரு. அதுக்கப்புறமா இந்த படத்துல ஒரு ஃபேமஸான சீன் இருக்கு. அந்த சீன் வரைக்கும் நாம எல்லாமே ரிமோட் எடுத்து சின்ன வயசுல சேனலை சேஞ்ச் பண்ணிருப்போம். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் என்ன சீன் அப்படின்னு. அதுதான் ஜாக் ரோஸை வரைகிற சீன். இந்த சீன்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நாங்க பார்க்க போறோம். ஜேம்ஸ் கேமரோன் இந்த படம் எடுக்கக்குள்ள உண்மையான டைட்டானிக் கப்பல் எந்த அளவுல இருக்குமோ அதே மாதிரி தான் செட்டை கேட்டிருந்தாரு. பட் அந்த டெட்லைனுக்குள்ள அந்த செட் முடியல. அப்படி ஷூட்டை பின்னுக்கு போட்டா இவங்களுக்கு வந்து நட்டம் வரும் அப்படின்றதுக்காக அதை ஈடு செய்யறதுக்காக அந்த கப்பல்ல எந்தெந்த இடங்கள் முடிஞ்ச பகுதியோ அதுக்குள்ள எந்தெந்த ஷூட் எடுக்க முடியுமோ அதை வந்து ஷூட் பண்றாங்க. அப்படி எடுக்கப்பட்ட முதல் ஷூட் தான் ஜாக் ரோஸை வரைகிற ஷூட். அப்படி இருக்கக்குள்ள அதுல ஒரு வந்து டைட் ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது கைவிரல்கள் மட்டும் வரைகிற மாதிரியான ஷாட் உண்டு. அது வந்து உண்மையிலேயே வரைஞ்சது வந்து ஜாக் இல்ல, ஜேம்ஸ் கேமரோன் தான் வரைஞ்சிருக்காரு. அதை விட அந்த படத்துல ஜாக் வரைஞ்சா காட்டப்படுற எல்லா படங்களையுமே ஜேம்ஸ் கேமரோன் தான் வரைஞ்சிருக்காரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, 2011ஆம் ஆண்டு இந்த ரோஸ் படத்தை வந்து $16,000 ஏலத்துல வித்திருக்காரு. அது கிட்டத்தட்ட இலங்கை மதிப்புல 57 லட்சம். இந்த படத்துல கிளைமாக்ஸ் சீன்ல கட்டில்ல ஒரு கப்பல் வந்து கட்டி பிடிச்சிட்டு தண்ணிக்க மூழ்கி இறந்து போற மாதிரி ஒரு சீன் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, உண்மையிலேயே அவங்க தான் ரியல் ஜாக் அண்ட் ரோஸ். 1912ஆம் ஆண்டு டைட்டானிக் கப்பல் ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த சம்பவத்தை படமா எடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ண ஜேம்ஸ் கேமரோன் ஒன்று நெச்சுக்கொள்றாரு, உண்மையான கதையை இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. சோ அதுக்காக அவர் கற்பனையா கொண்ட கதாபாத்திரம் தான் ஜாக் அண்ட் ரோஸ். மீதி இருந்த எல்லா கேரக்டருமே அந்த கப்பல்ல அண்டிய தினம் பயணிச்ச பேசஞ்சர்ஸ் உடைய இன்ஸ்பிரேஷன் தான். அப்படி இருக்கக்குள்ள இந்த வயதான
மாப்பிள்ள எங்கிருந்து எடுக்கிறாருண்டா அன்றைய தினம் அந்த டைட்டானிக்ல பயணிச்ச ஈடாயன் எசிட்டர். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த வைஃபுக்கு வந்து அந்த கப்பல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சுமே அவங்க தண்ட ஹஸ்பண்ட் கூட தான் இருப்பேன் அப்படின்னுட்டு அவங்களுமே ஹஸ்பண்டோட சேர்ந்து இறந்து போயிடுறாங்க. இன்றைக்கு வரைக்குமே ரியல் லைஃப்ல அவங்க தான் ஜாக் அண்ட் ரோஸ். இந்த படத்துல ஜேம்ஸ் கேமரோன்ட ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க முதலே சொல்லியிருந்தோம், இந்த படத்துல வர எல்லா கேரக்டர்ஸுமே ரியலா டைட்டானிக்ல பயணிச்ச பேசஞ்சர்ஸ் உடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் அப்படின்னா, அதுல பயணிச்ச பேசஞ்சர்ஸ் உடைய போட்டோஸ் எடுத்து அவங்களுடைய உருவத்தை ஒத்த ஆக்டர்ஸ் தான் செலக்ட் பண்ணி நடிக்க வச்சிருக்காங்க. அதையும் விட இதுக்குள்ள காட்டின ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அவங்களுடைய வேலை எல்லாமே ரியலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஈவன் இதுல வர ஜாக் அண்ட் ரோஸ் கதாபாத்திரம் கூட உண்மைதான், பட் அவங்களுக்குள்ள காட்டப்பட்ட ரிலேஷன்ஷிப் மட்டும் ஃபேக். இந்த டைட்டானிக் மூவி பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே முதல்ல நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. மீண்டும் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ஃபேக்ட்ல சந்திக்கலாம்.